Hi friends, hope all of you are very fine. Unbox English welcomes you all for this session, and as usual I tell you, please subscribe and then see that many are getting benefited by your sharing. Okay, please do that also, and then you'll be having good number of notifications, so you will come to know about it. Okay, now we are getting into a new topic, that is modal auxiliaries. So we have finished, actually modal auxiliaries you must be knowing, only after that tags would be easy, but anyway, modal auxiliaries let us do now. Number one, we should know that it is not modal. MODEL will be modal, but this is modal. Okay, MODAL, this is modal auxiliary. இப்போ ஆக்சிலரினா என்னென்னா, எப்போவுமே இந்த வேர்டுக்கு மீனிங்கே வந்து ஹெல்ப்பிங்னு அர்த்தம் தான் இல்லையா. இங்கே வந்து ஆக்சிலரிஸ்ங்கிறது துணை வினை சொற்கள். இப்போ நமக்கு ஹெல்ப்பிங் வேர்ப் நிறைய இருக்குது, சாதாரண பேஸ் வேர்ப் நிறைய, ப்ரைமரி வேர்ப்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி நமக்கு டூ ஃபேமிலி வேர்ப், பி ஃபேமிலி வேர்ப் எல்லாம் வேர்பில் பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் என்ன வேர்ப்ஸு அப்படின்னா, இது ஒரு ஸ்பெஷல் வேர்பு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, எப்போவுமே லாங்குவேஜில் இருக்கும், யாரோட வேணாலும் சேர்ந்து வேலை பண்ணோம். ஓகே, அந்த மாதிரி. ஆனால் இதுக்கு மீனிங்கும் உண்டு. மற்றதுக்கெல்லாம் ஜென்ரல் பேஸ் மீனிங் தான் இருக்கும். இப்போ எஸ்னா இருக்கிறதுங்கிற ஒரு அர்த்தம் தான் இருக்கும். இப்போ இந்த கேன்னா முடியுங்கிற அர்த்தம் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து துணை வினை சொற்களாக ஆக்கிடுவாங்க. அதுவும் இப்போ அதெல்லாம் ப்ரைமரி ஆக்சிலரிஸ், இதெல்லாம் வந்து மோடல் ஆக்சிலரிஸ். ஓகே, அதனால் மோடல் ஆக்சிலரி தெரிஞ்சுக்கிறதுல வந்து ரொம்ப ஐ திங்க் ப்ராக்டிக்கல் யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ப்ராக்டிக்கல் யூஸ் இருக்கும். நம்ம நிறைய பேர், யாராவது ஒரு பெரியவர் இருப்பார், அவர்கிட்ட போய் என்ன கேட்போம், யூ நோ வாட் வி ஆஸ்க், கேன் யூ மூவ் ப்ளீஸ். அவர் வந்து பாவம் ஒரு வில்லேஜராக இருந்தாலோ இல்லை ஒரு கொஞ்சம் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்ச ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் விட்டுருவார், சரி நகர்ந்துட்டு விட்டுருவார். ஆனால் இஃப் ஹி இஸ் கோயிங் டு பி அன் ஆஃபீஸர் ஆர் அ பர்சன் ஹூ நோஸ் குட் இங்கிலீஷ், if you maybe of 20 years or 25 years or 15 years or maybe of 40 years also, if we are going to ask such a question, can you move, கொஞ்சம் they'll be hurt. You know why? அவங்களுக்கு போட வேண்டிய கரெக்டான துணை வினை சொல், அதாவது ஆக்சிலரி, நம்ம மோடல் ஆக்சிலரி யூஸ் பண்ணலை. என்ன பண்ணியிருக்கணும், could you please tell me the time sir, could you please move a little, இப்படி கேட்டிருந்தா தப்பு இல்லை. ஸோ அப்போ என்ன, அது கேனுக்கு பாஸ்டர்ஸ் தானேங்க குட்டு. நம்ம நினச்சா யூஸ் பண்ணலாமே, பாஸ்ட் இடத்துல மட்டும் பண்ணால் போதுமே. நீ திங்க் சொன்னோம், லெட் அஸ் நாட் திங்க் ஸோ. இப்போ கேன்கிறது, இப்போ கேன் குட். அப்போ நீங்கள் ஜென்ரலாக அட் த அவுட் செட் டு டெல் யூ தட் அபவுட் ஹெல்பிங் வேர்ப்ஸ், தேர் ஆர் 13. என்னெல்லாம்னா இப்போ நான் சொல்லும்போது அப்படியே கேட்டுங்க, அப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட், இந்த 8. ஓகே, இது 8 ஜோடி, 4 ஜோடி 8 இருக்குது, 8 வேர்ட்ஸ். கேனுக்கு பாஸ்டன்ஸ் மாதிரி குட்டு, வில்லுக்கு பாஸ்டன்ஸ் மாதிரி வுட்டு, மேக்கு பாஸ்டன்ஸ் மாதிரி மைட், அதே மாதிரி ஷாலுக்கு பாஸ்டன்ஸ் மாதிரி ஷுட்டு. நான் இந்த மாதிரின்னு சொன்னதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே நெசசரிலி பாஸ்டன்ஸாக மட்டும் வரப்போகிறது இல்லை. ஓகே, அதனால் அது அப்படி சொன்ன மாதிரி தான் சொல்ல, மாதிரின்னு எடுத்துங்க. ப்ளஸ் அண்ட் ஒரு பெரிய அண்டு போட்டு ஒரு மஸ்ட்டு, காலமே இல்லாதது, அது எந்த காலத்துலையும் மாட்டாது, அது ஒரே காலம் தான், ஃப்யூச்சர் தான். அதனால் அது வந்து அதுக்கு பாஸ்டன்ஸ் தேவையே இல்லை. MUST, மஸ்ட், யூ மஸ்ட் டூ திஸ், யூ மஸ்ட் கம், யூ மஸ்ட் ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க், இதெல்லாம் இந்த மஸ்ட்டு, கண்டிப்பு, சட்டத்தினால் கண்டிப்பானதெல்லாம் அதில் வரும். ஓகே, இந்த 9. ஸோ 4 2s + 1 மஸ்ட்டு. ஸோ அது வந்து ஒரு 9 ஆச்சா. இதுக்கெல்லாம் பேர் மோடல் ஆக்சிலரிஸ்னு பேர், செமி மாடல்ஸ். இதெல்லாம் பாதி மோடல் ஆக்சிலரிஸ். இதுக்கு இந்த செமி மாடல் மாதிரி இன்னொரு மாடல் இருக்குது, கோசி மாடல்னு. அது என்னென்னா கால்வாசி தான் மாடல். அது என்ன மாடல்னால், அதுக்கு ஒரு 4 இருக்குது, 4 ought to, need, NEED, need இருக்குது. Then you will be having dare also. Okay, then one more thing is there, that is used to அப்படின்னு இருக்கு, used, USED, அப்புறம் ஒரு குட்டி 2, TO2. ஓகே, இந்த 4
ஸோ நம்மளை பொறுத்தவரையில் மோடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொன்னாலே இதில் இவ்வளவும் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? 9 செமி மாடல்ஸ் இருக்குது. கோசி மாடல் ஒரு 4 இருக்குது. 9 + 4 ஆல் டுகெதர் யூ வில் பி ஹேவிங் 13 மாடல் ஆக்சிலரிஸ். ஓகே, இந்த 13 நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். ஓகே, நம்ம அவசியம் பார்க்கணும் அதை. இப்போ கேன் எங்கெல்லாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். இப்போ சின்ன குழந்தைங்க எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க கூட ஐ கேன் ரைட் திஸ் மேம் அப்படிங்குதுங்க இல்லையா? ஐ கேன் டூ திஸ், ஐ கேன் பிரிங் யூ திஸ், ஐ கேன் டான்ஸ், ஐ கேன் ஸ்பீக் எல்லாம் அழகாக சொல்கிறாங்க. அந்த கேன் வந்து முடியும், கேப்பபிலிட்டி, அதோட முடியும் சொல்லுது. இப்போ இதுவே யூ கேன் கோ அப்படின்னா உன்னால் போக முடியும்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல யூ கேன் கோன்னா யூ மே லீவ், இடத்த காலி பண்ணுன்னு அர்த்தம். ஸோ பெர்மிஷன், அது அந்த இடத்துல பெர்மிஷன் மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீனிங்ஸில் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட். ஸோ யூ வில் பி ஹேவிங் இந்த கேனுடைய ஜென்ரல் பாஸ்டன்ஸ் மாதிரி குட். இப்போ டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஸ்பீச்சில் போட்டோன்னா ஐ கேன் ட்ரா, ஐ கேன் பெயிண்ட் திஸ் பிக்சர்னு சொன்னால் ஹீ டோல்ட் தட் ஹீ குட் பெயிண்ட் திஸ் பிக்சர். அந்த கேனை குட்டாக மாற்றி விட்ருவோம், ஹோப்பிங் தட் இஸ் த பாஸ்டன்ஸ் ஃபார் திஸ். ஓகே, தட் இஸ் நாட் ராங். பட் இன்னொரு இடத்துல என்னென்னா கேனை விட குட் இஸ் வெரி பொலைட். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எப்படி ஒருத்தருக்கு டக்குனு கோவம் வந்துடும். அந்த மாதிரி நம்ம கேன் யூ வெயிட் ஃபார் மீ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டால் தே வில் நாட் லைக் இட். கொஞ்சம் பெரியவங்கள்ட்ட பேசும்போது, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர்ஸ்கிட்ட பேசும்போது, இல்லை ஒரு எம்ப்ளாயர்கிட்ட பேசும்போது, இல்லை இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால் பேரண்ட்ஸ்கிட்ட பேசும்போது கூட அந்த மரியாதையை could you please wait for me papa, could you please redo this for me, could you please explain this. அந்த குட் யூ வந்து ஒரு மரியாதைக்குரிய எக்ஸ்பிரஷன். பெரியவங்கள்ட்ட கேட்குறோன்னா இந்த கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கேட்டுக்கலாம். ஏய், can't you do this dear for me கேட்கலாம். can you do this for me, can you lend you a book at least, or can you stop talking for some time கேட்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரைட்ஃபுல்லாக இருக்கிறவங்கள்ட்ட அந்த மாதிரி கேன் எடுத்துக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் கொஞ்சம் மரியாதையாக இருக்கிற இடத்துல குட், அது வந்து பொலைட் யூசேஜ். ஓகே, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் தான் இந்த மாடல் வந்து கொஞ்சம் ரொம்ப நுவான்சஸ் ஜாஸ்தியானது. அது நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா அழகாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகாக யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி தான் ஷேலும் ஷுட்டும். இதில் கூட அது மாதிரின்னு சொல்கிறத விட அதை விட ஒரு சின்ன விதத்தில் வேறுபட்டது. இந்த ஷேலுக்கான பாஸ்டன் ஷுட் இல்லை. ஓகே, ஐ திங்க் பீப்புள் நோ திஸ். ஷுட் கேன் நாட் பி கன்சிடர்ட் as the past tense for shall, because should in total has something else totally meaning wise. ஓகே, அதுக்கு வந்து ஆப்ளிகேஷன் மாதிரி இருக்குது. ஷுட்டுங்கிறது ஒரு ஆப்ளிகேஷன், அந்த மாதிரி நினச்சிக்கணும். அந்த ஷுட்டுங்கிறது நம்ம ஷேல் யூஸ் பண்ணுற இடத்துக்கு பதிலாக ஷுட்டை யூஸ் பண்ணவே முடியாது. we should use only should we should use only should. இப்போ இப்படி சொல்கிறேன்னு வைங்க, I shall tell you a story tomorrow, I shall tell you a story. நான் நாளைக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். நான் இன்டென்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், கன்ஃபார்ம் பண்ணலை. ஓகே, ஐ ஹாவ் இன்டென்ஷன் ஆஃப்டர் டெல்லிங் யூ a story tomorrow, I shall tell you a story. இதுக்கு வந்து she told, somebody cannot say that. Subalakshmi told that she should tell her story tomorrow, the next day அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல ஷுட்டுக்கு பதிலாக உட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஷுட்டு வந்து எப்படிப்பட்ட ஆப்ளிகேஷனில் வருதுன்னா, இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் குறுக்கத்தான் சொல்லணும். இந்த மஸ்ட்டுன்னு ஒரு வேர்டு சொன்னேன் இல்லையா, ஒரு மஸ்ட்டுன்னு ஒரு ஹெல்பிங் வேர்ப். அந்த மஸ்ட்டுங்கிற ஹெல்பிங் வேர்பும் இந்த ஷுட்டுங்கிற ஹெல்பிங் வேர்பும் கொஞ்சம் ரிலேட்டட், கொஞ்சம் நாட் ரிலேட்டட். அந்த என்ன விதத்தில் ரிலேஷன், என்ன விதத்தில் அது நாட் ரிலேட்டட் அப்படிங்கிறதும், மற்ற அதர் திங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கேன் குட் மாதிரி மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட், அப்புறம் மஸ்ட்டு, அந்த அதர் 4 எல்லாத்தையும் I will continue in the next episode. Okay, hope all of you, this main explanation, you please wait for it tomorrow. The shallக்கும் must, shouldக்கும் mustக்கும் இருக்கிறது என்னென்னு, so we will do tomorrow. Okay, so all of you enjoyed it, please subscribe, share it with all. Okay, bye bye.